சமய அறநிலைத்துறை. அங்க என்ன கேவலமான அறநிலையத்துறையில் அது அறமற்ற துறையாகிட்டு இருக்கு. இந்து சமய அறநிலைத்துறை அப்பீலுக்கு போகுது. எந்த காசை வச்சுக்கிட்டு நாம நீங்களாம் உண்டியல்ல போட்டீங்க பாருங்க காசு, அந்த உண்டியல் காசை எடுத்துட்டு போய் கோவில்ல விளக்கேற்ற முடியாது, இந்த இடத்துல தீபம் ஏற்ற முடியாதுன்னு இந்து சமய அறநிலைத்துறை அப்பீலுக்கு போகுது. அப்ப உண்டியல்ல காசு போடாதீங்கன்னு ஏன் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோன்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க போடுற காசை வச்சே உண்டு கொடுத்து அவங்க நம்ம கோயிலை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறையோட வேலை என்ன? எங்க தீபம் ஏத்துனா அங்க கோர்ட்ல தீர்ப்பு வந்தா தீபம் ஏத்துறத விட உனக்கு என்ன வேலை? எதுக்கு நீங்க அப்பீலுக்கு போறீங்க? என்ன சட்டம் ஒழுங்கு உங்களுக்கு என்ன பாதிப்பு ஆயிடுச்சு? அப்ப இப்போ கோர்ட்ல ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் கேட்கறாங்க, பர்மிஷன் கொடுத்துட்டாங்க கோர்ட்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுரும், நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க. அப்ப எதுக்கு கோர்ட் இருக்கு? எதுக்கு அங்க நீதிபதிகள் இருக்காங்க? நீங்களே நடத்திட்டு போங்க. அப்போ இது எதை காட்டுது அப்படின்னா, முழுக்க 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 ஒரு சர்வாதிகார ஆட்சி, ஒரு பாசிச ஆட்சி. எனக்கு எதிரில் எவனும் கிடையாதுடா, எனக்கு நினைச்சாதான் பண்ணுவேன், நான் பண்ணதுதான் வச்சதுதான் சட்டம், இந்துக்கள் எல்லாம் இப்படிதான் கேவலமா நடத்துவேன், மரியாதை இல்லாம பேசுவேன். இதுல வேற பேசுறப்ப கோவில் நகரமா மதுரையிலே, இதுக்கு மட்டும் கோயில் நகரம் வருதா உங்களுக்கு? எத்தனை இவங்க வேற பேசுறாங்க, இத்தனாயிரம் கோயில்களுக்கு நாங்க குடமுழுக்கு பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒரே ஒரு கோயில் குடமுழுக்கு முதல்வர் வந்திருக்காரா? இஃப்தார் நோம்பு திறக்கிறதுக்கு போறாரா? கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போறாரா? ஏன் கோவில் குடமுழுக்குலாம் வரமாட்டாரா?